The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. அண்மை செய்தி. பாஜக மாநில தலைவர் பதவிக்காக வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டிய விதிகளை மாநில கட்சி நிர்வாகம் வெளியிட்டிருக்கிறது. அதன்படி 10 ஆண்டுகள் உறுப்பினராக இருப்பவர்கள் மாநில தலைவர் பதவிக்கு போட்டியிடலாம் என அந்த அறிவிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கட்சி தலைவர் பதவிக்கான இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விருப்பமனு பெறப்படும் நிலையில் விதிகளை காட்டி தற்போது அறிவிக்கை ஒன்றை பாஜக வெளியிட்டிருக்கிறது. அந்த விதிகள் என்பது தற்போதைய தலைவர் அண்ணாமலை மற்றும் தலைவராக கூடும் என ஊடகங்களால் செய்திகள் வெளியாகும் நிலையில் நயினார் நாகேந்திரனுக்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. இவர்கள் தொடர்ச்சியாக 10 ஆண்டு காலம் உறுப்பினர்களாக இல்லை என்ற ஒரு விவாதம் எழுந்திருக்கிறது. 3 பருவம் தீவிர உறுப்பினராகவும் மற்றும் குறைந்தது 10 வருடங்கள் அடிப்படை உறுப்பினராகவும் உள்ளவர் மாநில தலைவர் பதவிக்கு போட்டியிட தகுதி பெறுவார்கள் என அந்த அறிவிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லாம் பேசும்போது புதியவர்களுக்கு வாய்ப்பில்லை, ஒரு மூத்த தலைவர் தான் மீண்டும் பாஜக மாநில தலைவராக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது, இந்த அறிவிக்கை அதைத்தான் சுட்டி காட்டுகிறது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. என்ன விவரம்? தற்போது இந்த அறிவிக்கை தொடர்பாக மாநில கட்சி அலுவலகம் வேறு ஏதேனும் விளக்கம் கொடுத்திருக்கிறதா? பாலா, தற்பொழுதுதான் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைமை அலுவலகத்திலிருந்து தேர்தல் அதிகாரி சக்கரவர்த்தி ஒரு விரிவான அறிக்கையை வெளியிட்டிருந்தார். நாளை 2 மணியிலிருந்து 4 மணி வரை புதிய தலைவரை தேர்வு செய்வதற்கான அந்த தேர்தல் நடைமுறை தொடங்குகிறது. தேர்தல் போட்டியிடக்கூடிய நபர்கள் 10 ஆண்டுகள் முழுமையாக இந்த கட்சியில் உறுப்பினராக இருந்திருக்க வேண்டும் என்ற பல்வேறு விதிமுறைகள் அதில் இடம்பெற்றிருந்தது. ஆனால் இந்த விதிமுறைகள் தமிழக பாஜக மாநில தலைவராக தற்பொழுது இருக்கக்கூடிய அண்ணாமலை தேர்தலுக்கு, அதாவது மாநில தலைவர் பதவிக்கு முன்னணியில் இருக்கக்கூடிய முக்கிய நபராக இருக்கக்கூடிய திருநெல்வேலியை சார்ந்த மாநில துணைத் தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆகியோருக்கு இதில் சிக்கல் ஏற்பட்டு இருக்கிறது என்றால், நயினார் நாகேந்திரனை பொறுத்தளவு 2017 தான் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார். அப்படி என்று நாம் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் தான் அவர் நிறைவு செய்திருக்கிறார், 10 ஆண்டுகள் நிறைவு செய்யவில்லை. அண்ணாமலையும் அவர் பாஜக கட்சியில் இணைந்து கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் மட்டுமே ஆகிறது. இதனால் பாஜக தலைமை அலுவலகத்திலிருந்து தற்பொழுது ஒரு புதிய அறிக்கை என்பது இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக இருக்கிறது. அதில் இந்த விதிமுறைகளில் சில தளர்த்தி புதிய அறிவிப்பாணை என்பது வெளியாகும் என்று பாஜகவின் மூத்த தலைவர்கள் நாம் தற்பொழுது பேசும் பொழுது தெரிவிக்கிறார்கள். இந்த அறிவிக்கையை பொறுத்தளவு சில எழுத்துப்பிழைகள், சில தவறுகள் அவசரமாக வெளியிட்டதன் காரணமாக இடம்பெற்றிருக்கிறது. புதிய அறிவிக்கை என்பது இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகி இருக்கிறது. அதில் கூடுதல் சில தளர்வுகள் என்பது ஏற்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் அதில் என்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டு புதிய அறிவிக்கை வெளியாகிறதோ அதன் அடிப்படையில் தான் புதிய தலைவர் நியமனம் என்பது நாளை வெளியாக இருக்கிறது. பாலா, விக்னேஷ் முத்து, ஏற்கனவே வெளியிட்ட அறிவிக்கை திரும்ப பெறப்படும் எனில் தற்போது அறிவிக்கை என்பது வந்தால் அப்போ அண்ணாமலை மற்றும் நயினார் நாகேந்திரனுக்கு சாதகமாக, அதாவது வேட்புமனு தாக்கல் செய்யும் வகையில் சாதகமாக இருக்கும் என நம்பலாமா? நிச்சயமாக. ஏனென்றால் நயினார் நாகேந்திரன் இந்த தேர்தல் கள போட்டியில் முன்னணியில் இருக்கிறார். டெல்லியில் முகாமிட்டு மத்திய பாஜகவின் மூத்த தலைவர்களை சந்தித்து விரிவாக ஆலோசனை நடத்தி இருக்கிறார். ஏற்கனவே அண்ணாமலை நியமனம் செய்யப்பட்ட பொழுது நயினார் நாகேந்திரன் ஏற்கனவே தெளிவாக சொல்லிவிட்டார், பாஜகவில் மாநில தலைவராக இருந்து நான் கட்சிக்கு முழுமையாக சேவையாற்ற வேண்டும், அதுதான் என்னுடைய நிலைப்பாடு. அதிமுகவிலிருந்து பாஜகவுக்கு நான் வந்த காரணமே இதுதான் என்று தெரிவித்தார். அதன் அடிப்படையில் தான் இந்த 10 ஆண்டுகள் என்பது அடிப்படை உறுப்பினராக இருக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை இருக்கும் பட்சத்தில் அது நயினார் நாகேந்திரனுக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. 2 முறை தேர்தலில் முன்னணியில் இருந்தக்கூடிய நயினார் நாகேந்திரன் இந்த விதிமுறைகளால் பாதிக்கப்படும் என்ற அடிப்படையில் தான் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக இருக்கக்கூடிய அந்த புதிய அறிவிப்பாணையில் சில விதிமுறைகள் திருத்தம் செய்யப்பட்டு யார் வேண்டுமானாலும் நேரடியாக களமிறங்கலாம், அதற்கான ஒரு சூழல் தான் இந்த புதிய அறிவிப்பாணையில் வெளியாகும். அதன் அடிப்படையில் நயினார் நாகேந்திரனாக இருக்கலாம், அல்ல என்றால் அண்ணாமலையே மீண்டும் தலைவராக தொடர்வதற்கான அந்த நடைமுறையில் மாற்றம் செய்யப்படலாம் என்று கட்சியின் முன்னணி தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பாலா, விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ். பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் Botticelli. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.